வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சர்வதர்ஷனத்துக்கு சம்பந்தப்பட்டு நிறைய பக்தர்கள் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது இஷ்யூ பண்றது நைட் டைம்ல இஷ்யூ பண்றது கிடையாது. இப்போ ஒரு 2 நாளா டெய்லி மத்தியானம் 2 மணிலேருந்து மத்தியானம் 4 மணி வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது 4 மணி வரைக்கும் தான் பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்களோ அது முடிகிற வரைக்கும். ஆனால் 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போகுது. ஸோ இஷ்யூ டைம்ன்றது 1:30 மணிலேருந்து 2 மணி நடுவில் நினச்சிக்கோங்க. ஹெவி க்ரௌட் இருந்ததுன்னா 1:30 மணிக்கே இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட எக்ஸாக்ட் டைம் மத்தியானம் 2 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லி டிடிடி சொல்லியிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. இனிமே மத்தியானம் 2 மணிலேருந்து தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இத்தனை நாள் பார்த்தோம்னா சம்மர் சீசன்ன்றதுனால மிட் நைட் 12 மணிலேருந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ மிட் நைட்டில் இஷ்யூ பண்ணுறது கிடையாது. ஏன்னா நேற்று கூட பக்தர்கள் நிறைய பேர் நைட் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு வர அப்படின்னா ஒரு காலையிலேயே கூட நம்ம திருப்பதி வந்துட்டோம்னா கியூ லைனில் போய் நின்றுட்டோம்னா ஒரு 1:30 மணிலேருந்தே இஷ்யூ பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் 10 டேஸோட கம்பேர் பண்ணால் இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குது க்ரௌடுன்றது. ஓகேங்களா? வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணுங்க. வீக் டேஸில் வந்தீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கிடலாம். நெக்ஸ்ட் பக்தர்கள் காமனாக கேட்டிருந்த டவுட்டில் பார்த்தோம்னா ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் 4 பேர் வரோம், சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு 4 பேரும் லைனில் நிற்கணுமா, ஒருத்தர் போய் டோக்கன் வாங்க முடியாதான்னு கேட்டிருக்கீங்க. 4 பேரும் லைனில் தான் நிற்கணும். அவங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு டோக்கன் வாங்கணும். 4 பேரும் நிற்கணும். 4 பேருக்காக ஒருத்தர் போய் வாங்க முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் ஸ்ரீவாணி விஐபி தர்ஷனன்றது நம்ம டைரெக்டாக வந்தால் எங்கன்னா வாங்க முடியுமான்னா திருமலா திருப்பதிலலாம் டைரெக்டாக இஷ்யூ பண்ணுறது கிடையாது. நம்ம ஆன்லைனில் டெய்லி பேசிஸில் கூட கரண்ட் புக்கிங் இருக்குது. ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க காலையில் 9 மணிக்கு. ஸோ அதில் பார்த்து நீங்கள் புக் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது ஆஃப்லைனில் விஐபி தர்ஷன் கொடுக்கறது கிடையாது. ஆன்லைனில் டெய்லி பேசிஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் கோவிந்தராஜ சுவாமி சௌல்ட்ரிஸ் ஸ்டேட்டஸ் என்னன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. இன்னும் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. வெளியே ஃபினிஷிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. காம்பவுண்ட் வால் ஒர்க்கு, வெளியே ஃப்ளோரிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு இல்லை, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். ஆனால் இன்னொரு 10 டேஸ் கழிச்சு நாங்கள் அனுப்புகிறோம் உள்ளோ, இப்போ அனுப்ப முடியாது உள்ளன்ற மாதிரி தான் சொன்னாங்கங்க. ஏன்னா அங்கே ஒர்க் நடந்துட்டுருக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. ஸோ இந்த ஃப்ளோரிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வெளியே பார்க்க போனால் உள்ள சின்ன சின்ன ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. வெளியே ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் உள்ள ஒர்க் நடந்துட்டுருக்கு இன்னும். நான் ஒன்றா திருப்பி இந்த 2 டேஸில் ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் வெளியே இருந்து. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வாட்ஸ்அப் குரூப் எப்படி ஜாயின் பண்ணணுன்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்னு பார்த்தோம்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுற அப்படின்னா நான் கொடுத்துருக்குற அந்த லிங்கை டச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அங்கே ஆப்ஷன் காட்டும். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுதான் இன்னைக்கு அப்டேட். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா டெய்லி இனிமேல் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது மத்தியானம் 2 மணிலேருந்து தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.